குரு பயிற்சி ஆகிறார். குரு அக்டோபர் மாதம் 31 அதிசாரமாகிறார். டிசம்பர் 13 அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம்னா என்ன, அதிசாரம்னா என்ன? அதிசாரம் அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு அர்த்தம். இது எப்படின்னா இயல்பாகவே இப்போ ஒரு வண்டி இங்கே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம் நேஷனல் ஹைவேஸ் இருவழிச்சாலைன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ராக்ல ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. நாம் இந்த ட்ராக்ல நம்ம கார் வந்துட்டு இருக்கு, தூரத்தில் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வண்டியை நாம் சைடு எடுக்கும்போது இந்த வண்டிக்கு பக்கத்தில் வரும்போது நம்மளை அறியாமல் ஆக்சிலேட்டர் கொடுப்போம். இந்த வண்டி இயல்பாகவே நம்ம வண்டி சைடு எடுத்துடும். ஆனாலுமே ஓவர்டேக் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் கொடுப்போம். அப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்தா இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுவோம். இப்படி ஓவர்டேக் பண்ணுற அந்த ஆக்சிலரேட்டர் தான் அதிசாரம் அப்படின்னு அர்த்தம். வழக்கமான வேகத்தை விட ஆக்சிலரேட் கொடுக்கறது, வேகத்தை கூட்டுவது அதிசாரம். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிலேட்டர் நான் கொடுத்த உடனேயோ சர்ன்னு ஒரு புஷ் பண்ணி எனக்கு உள்ளே போகும் என் வண்டி முன்னாடி. அப்போ இந்த வண்டி பின்னாடி போகிற மாதிரி எனக்கு தோணும். இது இயல்பு தான். ஆனால் இந்த வண்டி பின்னாடி போகலை. இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். எனக்கு பின்னாடி இது சார், ஏன்னா நான் முன்னாடி அதிவேகமாக போனங்காட்டி இது பின்னாடி வந்த மாதிரி எனக்கு தெரியும். இதுதான் வக்ரம். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல், நேர்கதி வக்ரகதி அப்படிம்பாங்க. அப்போ நேர்கதியாக போயிட்டு இருக்கிற ஒன்று ரிவர்ஸில் வர மாதிரி எனக்கு தெரியறதுக்கு பேர் வக்ரம். இது நிஜமாலுமே ஆனால் பின்னோக்கி போச்சானா இல்லை. இதை இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடது கையை உங்கள் கண்ணு கிட்ட வச்சுக்கோங்க. இந்த வலது கையை தூரத்தில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு தலையை நல்லா இந்த பக்கம் திருப்பிடுங்க. இப்போது கொஞ்சம் ஸ்பீடாக உங்கள் தலையை திருப்புங்க. இப்படி ஒருத்தர் இப்போது இந்த கண்ணு பக்கத்தில் வச்சிங்க இல்லையா, இதை நல்லா உத்து பாருங்கள். இப்படி தலையை திருப்பும்போது இப்போ இந்த விரல் பின்னாடி போன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஆனால் பின்னாடி போகலை, உங்களுக்கு பின்னாடி போன மாதிரி தெரிஞ்சிச்சு. இவ்வளோதான். ஏன் நான் இப்போ பாருங்களேன், இப்போது ஸ்லோவாக தலையை திருப்புங்க. அது எனக்கு தெரியல. ஸ்லோவாக போகிறப்ப ஆக்சிலேட்டர் இல்லாமல் எனக்கு வக்ரம்ங்கிற ஒன்று தெரியாது. நான் எப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தனோ அப்போ இது சரக்குன்னு இது பின்னாடி போன மாதிரி எனக்கு தெரியும். இதுக்கு பேர் வக்ரம். இதுக்கு தன்மை மாறுதா? அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறதுக்கு காரணம் அந்த கிரகத்தோட ஸ்பீடு இல்லை, பூமியோட ஸ்பீடு. இந்த பூமிங்கிற கிரகம் எந்த கிரகத்துக்கு அருகாமையில் போகுதோ அப்போ அந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிடும். இதே மாதிரி சூரியன் கிட்ட வரும்போதெல்லாம் சில கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சிடும். ஏன்னா இவங்களாம் ஃபாஸ்ட்டாக மூவிங் பண்ணுறவங்க. அப்போ என்ன பண்ணோம், இவங்க பின்னோக்கி போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, இன்னும் எளிமையாக சொல்லணும்னா பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் ஆகுது. ஆனால் செவ்வாய் 687 நாட்கள் ஆகும். நம்மளை விட வேகம் கம்மி. அதனால இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்க. ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்வட்டம் வெளிவட்டம், அதை சுற்றி வெளிவட்டம் இப்படி இருக்கும். உள்வட்டத்தில் பூமிங்கிற கிரகம் இருக்குது, சென்டரில் சூரியன் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி போவீங்க? வேகமாக போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துல இப்போ இந்த செவ்வாயும் நகர்ந்து ஒரு இடத்துக்கு வராரு, அதே இடத்துக்கு நீங்களும் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் இந்த அதிசாரம், இந்த ரெட்ரோகிரேட், வக்ரம் இது எல்லாமே நடக்கும். செவ்வாய் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குன்னா இதெல்லாம் நடக்காது. எப்போ பக்கத்தில் உங்களை நான் சைடு எடுக்கிறேன் இல்லையா, ஓவர்டேக் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஓவர்டேக் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இது தெரியும். ரெண்டாவது, இப்போ மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மீண்டும் சிம்மத்துக்கு போயிட்டு மீண்டும் கடகத்துக்கே வராரு. இது பாருங்களேன். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கிரகம் தன்னுடைய பலன்களை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி இவர் கடகராசியில் இருக்கிறார். ஏப்ரல் மாதத்தில் மேஷத்தில் சூரியன் இருக்கிறார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு கடகத்துக்கு வந்துடுவார். ஏப்ரல் 14க்கு சித்திரை 1 வந்துச்சு இல்லையா, அப்போ ஏப்ரல் 14, மே, ஜூன், ஜூலை 14க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரு எங்கே இருக்கிறாரோ குருவை சூரியன் கடப்பார். குரு ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகத்திட்ட சரக்குன்னு யார் கிராஸ் ஆவா? சூரியன் கிராஸ் ஆவார். அப்போ இந்த ஒரு இல்லூஷன் நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக தோணும். ரெண்டாவது, குருங்கிறவர் ஒரு கம்மியான லைட்டு, சூரியன்கிறவர் அதிகப்படியான லைட்டு. அப்போ என்ன ஆகும்? அஸ்தமனம் ஆயிரும். அந்த லைட்டு இந்த லைட்டுக்கு ஈடே கொடுக்க முடியாது. குரு அப்படிங்கிறவர் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு பிறகு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, பணம். குருனா பணம். அப்போ பண மதிப்பு இழப்பு உங்களுக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜூலை 15க்கு மேலே ஒரு 30 நாட்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். மீண்டும் அக்டோபர் 31க்கு அப்புறம் இவர் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் பிச்சுக்கிட்டு போகும். நமக்கு எல்லாமே நடக்கும். இங்கெல்லாம் ஸ்லோ டவுனாக இருந்துச்சு இல்லையா, இந்த ஸ்லோ டவுனாக இருந்த எல்லா காரியங்களும் அதிவேகமாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் டிசம்பர் 13ல் வக்ரகதி அடைவார். வக்ரகதி அடையும் போது மீண்டும் அப்படியே அடித்த ஆக்சிலேட்டர் காலை எடுத்துடுறாரு. அப்போ வண்டி அப்படியே சர்ன்னு ஸ்லோவாகும். ஸ்லோவாக என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் போய் வண்டி நின்றும். ஆமாம், இது நடக்கும். டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு அப்படியே எல்லா வேலைகளையும் ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி போயிடும். நியூ இயரே அங்கே பிறந்துடும், 2027 வந்துடும். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவர் எப்போ ஆக்சிலேட்டரை மிதிக்கிறாரோ அக்டோபர் 31 உங்கள் வேலைகள் எல்லாம் நீங்களும் புஷ் பண்ணி தள்ளி விடுங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரே மாதத்துக்குள்ள அக்டோபர் நவம்பரில் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் முடிஞ்சிடும். ஆனால் டிசம்பரில் ஒரு வேலையை செய்யலான்னு இருக்கீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க, அதை அக்டோபருக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இவர் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறார், வண்டி ஸ்லோ ஆக போகுது. நீங்கள் அப்போ கொண்டு போய் ஒரு ப்ராஜெக்டை நான் டிசம்பர் 30 பண்ணிக்கலான்னு இருக்குங்கன்னா இன்னும் ஸ்லோவாயிடும். அப்புறம் அது மேக்கு போயிடும், அடுத்த மேக்கு போயிடும். அதனால் அக்டோபருக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள், நவம்பர்லேயே முடிஞ்சிடும். என்றைக்குமே 100 மார்க்கு குறி வச்சிங்கன்னா ஒரு 80-85 வாங்கலாம். அதனால் குறி என்றைக்குமே தூக்கி ஹையஸ்ட்டில் வைங்க. 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். குறி வச்சதை யாரும் அடையிறது ரொம்ப கஷ்டம். எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும். இதை பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி இதுதான் கற்றுக் கொடுக்குது. அதிசாரம், வக்ரம், இது எல்லாமே இவ்வளோதான். வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் வக்ரம் அடைய மாட்டாங்க. சூரியன், சந்திரன்லாம் இவங்கெல்லாம் வேகமாக போகிறாங்க. இவங்க தான் ஒருத்தனை கடக்கிற ஸ்பீடே பயங்கர ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்லோவாக போகக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சனி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வக்ரம் அடைவாங்க. இவங்கனால வக்ரம் அடைகிறாங்க. அவங்க வக்ரம் அடையலை, பூமினால் வக்ரம் அடைகிறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. கேளக்கியர் சித்த நமோ நமக.